சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அடியனுடைய இந்த யூடியூப் திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றி. இனி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா தயவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இதன் மூலமாக அடியேன் பகிரப்போவது ஞான செய்திகளை, எம்பெருமானை, நம்முடைய தலைவனான சிவபெருமானை பற்றிய செய்திகளை. எனவே வாய்ப்பிருப்பவர்கள் அவசியம் கேட்டு அந்த திருவருளை பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். சரி, நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நேற்றைய பதிவில் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஞானசம்பந்த பெருமான் திருராமேஸ்வரத்திலே இருந்து கொண்டு அந்த ஈழத்தலத்தை எல்லாம் நினைந்து போற்றுகிறார். அங்கே திருக்கோணமலைக்கு ஒரு பதிகம், திருக்கேதீஸ்வரம் அந்த தலத்து இறைவனை மகிழ்ந்து பாடி இங்கே ராமேஸ்வரத்தில் அவர் அடியார் பெருமக்களோடு சேர்ந்து தங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணம் 891வது பாடலோட கருத்தை நம்ம இப்போ இங்கே பதிவு செஞ்சிடலாம். ஞானசம்பந்த பெருமான் நினைவளவில் அந்த திருக்கேதீச்சர பதியை வணங்கி வழிபாடு செய்து கொண்டு இப்போ என்ன பண்ண போகிறாரு, ராமேஸ்வரத்தை விட்டு வடதிசை நோக்கி செல்பவராய் எந்த இடத்துக்கு போகிறாரு, நம்முடைய சிவபெருமான் அழகிய கையினிலே தீயினை ஏந்தி இறைவர் விரும்பி வீற்றிருக்கும் அந்த கோயில்களுக்குள் புகுந்து வணங்கி, எங்கெங்கெல்லாம் அந்த போகிற வழியில் அந்த எம்பெருமானுடைய கோயில் இருக்கிறதோ அங்கே வணங்கி பல பதிகளையும் வணங்கி சென்று எங்கே வராருங்க, கடல் அலைகள் புரண்டு வரும் அந்த சொலற்கரிய புகழினை உடைய திரு ஆடானை என்னும் பதியினை அடைந்து, இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. பாண்டி நாட்டு தலங்களில் ஒன்று திரு ஆடானைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது திருவாடானை அப்படிங்கிறது அந்த தலத்தினுடைய பெயர். அது சொலற்கரிய புகழினை உடைய திருவாடானை என்னும் பதியினை அடைந்து அப்படின்னு அங்கே நம்ம தெய்வ செக்கிழார் பெருமான் அந்த செப்பரிய புகழ் திருவாடானை என்று குறிப்பிடுகிறார். அதில் என்ன குறிப்புனா, அந்த ராமநாதபுரம் மாவட்டம் திரு ஆடானை ஊரில் ஆதிரத்னேஸ்வரர் கோயில், அந்த திருக்கோயில், அங்கே மூலவர் ஆதிரத்னேஸ்வரர், அஜகஜேஸ்வரர், ஆடானைநாதர். அம்மை சினேகவல்லி அம்பாயி அம்மை. இந்த தலத்தை பற்றி ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, வருணன் மகன் வாருணி துர்வாச முனிவரின் சாபத்தினால் ஆனை உடலும், அதாவது யானை உடலும் ஆட்டுத்தலையுமாக இருந்து இந்த தலத்திற்கு வழிபாடு செய்து அதனால் அவன் அங்கே சாப விமோசனம் பெறுகிறான். அதனால தான் அந்த தலத்துக்கு பேர் திரு ஆடானை. அப்படி ஒரு அற்புதமான தலம் அது. அந்த தலத்துக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் விண்ணப்பம் செய்கிறார். பண் நட்டராகம் 2ஆம் திருமுறை 112வது பதிகம். அதில் திருப்பாடல், முதல் திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். மாதுவோர் கூறு உகந்து ஏறு அது ஏறிய ஆதியான் உரை ஆடானை போதினால் புனைந்து ஏத்துவார்தமை வாதியா வினை மாயுமே. திருச்சிற்றம்பலம். இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்தால் என்ன ஆகுமா, வினை மாயுமா. அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் இது, அற்புதமான பதி இது. பதியும் பதிகமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த திரு ஆடானை தலத்திற்கு சென்று நம்முடைய வினைகள் விடுபட, வினைகளிலிருந்து நீங்க அத்தலத்து இறைவனை வழிபாடு செய்வோம். இந்த அளவில் இந்த திருப்பாடலோட கருத்தை நிறைவு செய்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது. சிவாய நம்ம.
தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவா.